கடவுள் மேலே இருந்து கீழே பார்க்குறான், இவன் ரொம்ப நல்லவன் போல இருக்கு, இவனுக்கு நம்ம ஒரு 3 வரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்லவங்கிட்ட வந்து அந்த கடவுள் கேட்கலாம். அப்பா ஊரெல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசுது, நான் ஒரு 3 வரம் தரலான்னு இருக்கேன், அந்த வரத்தை நீங்கள் வாங்கிக்கிறியான்னு. இல்லைப்பா நான் கொடுக்குற வரம் என்னன்னு கேளு, அப்புறம் வேணும் வேணாங்கிறது நீ முடிவு பண்ணிக்கன்னு. சரி சொல்லுங்க அப்படின்னா, யார் பசின்னு வந்து உங்கள்ட்ட சொல்கிறாங்களோ நீ வயிற்றில் கை வச்சுனா பசி போயிடும். சூப்பராக இருக்கே. யார் கஷ்டம் அப்படின்னு உங்களால் நிற்கிறாங்களோ அவங்க தலையில் கை வச்சா கஷ்டம் போயிடும். யார் பிரச்சனைன்னு வந்து நிற்கிறாங்களோ அவங்க நெஞ்சில் கை வச்சா பிரச்சனை போயிடும். இந்த வரம் வேணுமா வேண்டாமான்னு. சூப்பர் வரமாச்சாங்க, கொடுங்க 3ஐயும் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், எனக்கு இன்னொரு வரம் தருவீங்களான்னு. அப்போ கடவுள் கேட்டார், 3 வரத்தையே வேண்டான்னு, இதுக்கு கதையை சொல்லிட்டு கொடுத்துட்டேன், இன்னொரு வரம் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க எதுக்கு? இதையெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டார். நான் எதுக்கு சொன்னேன்னா, எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்ச அஜித் அவர்கள் இப்போது வரைக்கும் தான் செஞ்ச அப்படிங்கிற விளம்பரத்தை இதுவரைக்கும் அவர் தேடினதே இல்லை.